அத்தை, இந்த ரெசிபி எனக்கு மறந்து போகுது, சொல்லுங்களேன், எழுதிக்கிறேன் என்று சமையல் நோட்டுடன் வந்து சபர்மதியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் மருமகள் ராகினி. என்னம்மா, எதை சொல்ற என புன்னகையுடன் கேட்டபடியே மயில் டிசைன் எம்ப்ராய்டரியிலிருந்து நிமிர்ந்து பார்த்தாள் சபர்மதி. அதான் அத்தை, உங்க மகன் மோகன் ஆசை ஆசையா சாப்பிடுவாரே புளியுப்புமா, எனக்கு, பிரீத்திக்கு, துருவனுக்கு எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்குமே என்றாள் ராகினி. ஓ அதுவா, சரி சரி சொல்கிறேன், எழுதிக்கோ. இன்னைக்கு ராத்திரி டிஃபன் நானே பண்ணுறேன், நேரில் பார்த்து கூட எழுதிக்கோடாமா. இல்லைங்க அத்தை, நீங்களே பாவம் கால்வலியோட இருக்கீங்க. ராத்திரியெல்லாம் இருமல் சளி இன்னுமே முழுசாக போகலை. உங்களுக்கு இன்னைக்கு முழு ஓய்வு. நான் தான் எல்லாமே செய்ய போகிறேன். வேணும்னா பிரீத்தியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன். அடடா, நோய்களை எல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இதென்ன பெரிய சளி இருமல், இதை விட எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் ஒரு கை பார்த்துடலாம். அது சரி, உன் காலேஜில் இன்னைக்கு ஏதோ கம்ப்யூட்டர் லேபு திறப்பு விழான்னு சொன்னியே, நீ கிளம்புடா என்றார். இல்லைங்கத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்பிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு என்னோட சமையல் தான். நான் சொன்னது புரிஞ்சுதானா? நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். நீங்கள் ரெஸ்ட் மட்டும் எடுங்க, கரெக்டாக மருந்து மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க என்றாள் மருமகள். இதோ சமையல் வேலையை வேகமாக முடிச்சுட்டு நான் கிளம்பிறேன் என எழுந்தாள் ராகினி. அவள் கையை பற்றி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா, நீ அழகா உடை உடுத்தி பச்சை வட்ட பொட்டு வச்சுக்கிட்டு கிளம்பு. உனக்கு ரொம்ப பொருத்தமா கலையா இருக்கும். ஏதோ என்னோட ஆசை, உன் விருப்பம்தான் ரொம்ப முக்கியம், சரியா? ஓ ஸ்வீட் அத்தை, தேங்க்யூ. எனக்கும் பச்சை கலர் வட்டப்பொட்டு ரொம்ப பிடிக்குது. இப்போ எல்லாம் வேணும்னா என் பச்சைக்கல் தோடு தரேன், போட்டுக்கிறியா? ஓ ஷுவர் அத்த, கிரேட் என்று முதியவளை அணைத்து சிரித்தபடியே கிளம்பினாள் ராகினி. மயிலின் அழகு அப்படியே துணியில் இறங்கி வந்து இருந்தது. அந்த காலத்து எம்ப்ராய்டரி பயிற்சி. பிரமித்து குருதியை வாங்கி மேலும் கீழும் பார்த்து, வாவ் பாட்டி, ரொம்ப சூப்பர், எவ்வளோ அழகா பண்ணியிருக்க. பாவம், 4 நாள் ஆச்சு உனக்கு. கண் பார்வை வேற பிரச்சனை, இதில் ரொம்ப வேலை கொடுத்துட்டேன், சாரி பாட்டி என்றாள் பிரீத்தி. சாரி எல்லாம் எதுக்குடா கண்ணு, அதான் கேட்கும் போதெல்லாம் ஊசி நூல் கோர்த்து கோர்த்து கொடுத்துக்கிட்டு பக்கத்திலேயே இருந்தியே. எனக்கு சின்ன வயசுல எம்ப்ராய்டரி மேலே அப்படி ஒரு ஆசை. எங்கள் தெருவில் என்னை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. நம் கையால் ஒரு விஷயத்தை ரசித்து பண்ணும் பொழுது மனதுக்கு எவ்வளவு நிறைவாக இருக்கும் தெரியுமா? உனக்கு தாண்டி கண்ணு நான் நன்றி சொல்லணும். என்னோட பழைய காலத்து பயிற்சியெல்லாம் திரும்ப வந்தது. நீ தங்கம் பாட்டி, ரொம்ப ஐஸ் வைக்காத, ஏற்கனவே பாட்டிக்கு சளி பிடிச்சிருக்குது என்றபடியே வந்தான் துருவன். வாவ், நீ போட்டதா பாட்டி? இந்த மயில் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஓ காட், மயில் கண், வாய்ப்பே இல்லை. பிரீத்தி, இதுக்கு நீ பாட்டிக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். பில்ல போடு பாட்டி என சிரித்தாள் சபர்மதி. உடையை தன் உடல் மேல் வைத்து அழகு பார்த்த பேத்தியின் காட்சி அவள் மனதை கொள்ளை கொண்டது. டே, 1000 ரூபாய் என்னடா, 10,000 ரூபாய் கூட தருவேன் என் பாட்டிக்கு. நீ என்னடா பரிந்துரைக்கிறது என சினுங்கி பாட்டியை முத்தமிட்டு கொண்டு ஓடினாள். பாட்டு சத்தம் கேட்டுதே ராத்திரி. நீ என்ன நைட்டெல்லாம் தூங்கலையா துரு? என்ன ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம் பாட்டி, ராக் அண்ட் ரோல் மியூசிக் காம்படிஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. எங்கள் காலேஜ் பேண்டு என் கையில். குரல் ஒத்துழைக்கும்னு கொஞ்சம் வேலையா இருக்கு என புருவத்தை உணர்த்தினான் துருவன். கண்ணா, நீ பிரமாதப்படுத்துவ. 4 வருஷம் கர்நாடக சங்கீதம் படித்தது கை கொடுக்கும், கவலைப்படாதே. சித்திரத்தையும் வெத்தலையும் போட்டு நல்லா தண்ணீர் காய்ச்சி தரேன், கஷாயத்தை குடி. தினமும் ராத்திரி 7 மணிக்கு குடிச்சிரு. சீரகத்தை போட்டு வெதுவெதுப்பான குடிநீர் போதும். குரல் அருமையாக ஒத்துழைக்கும் என்றாள் சபர்மதி. நிச்சயம் பாட்டி. அப்புறம் எனக்கு ஒன்று பச்சை சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு வேணும். உன் கை சுவையே தனிதான், எனக்கு வச்சு தரையா? அப்படியே எனக்கும் கொஞ்சம் ரிப்பன் பக்கோடா பண்ணுமா? கடைகளில் வாங்குற முறுக்கு தட்டையெல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? நீ ஓமம் போட்டு பண்ணுவியே, அதை சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. அவசரம் இல்லை, உனக்கு முடிகிறப்ப பண்ணு. சரி ராகினி, கிளம்பலாமா என்றான் கணவன் மோகன். நாளைக்கே பண்ணுறேன் ராஜா, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க என எழுந்தாள் சபர்மதி. மனது கேட்கவில்லை. மகன் கேட்ட பட்சணம் உடனே செய்ய கைகள் பரபரத்தன. ஓமம் காலியாகி இருந்தது.
வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினாள். சித்திரத்தை, வால்மிளகு, சுக்குப்பொடி எல்லாத்தையும் வாங்கி பூக்கடை அருகில் போன பொழுது யாரோ வந்து முதுகை தொட்டனர். அங்கு நின்றிருந்தாள் லலிதா. லல்லி, நீயா? இங்கே எப்படி என திகைத்தாள். சிறுவயது தோழி, ஒரே பள்ளி, காலேஜ், 50 ஆண்டு காலம் நட்பு, தன் விருப்பத்தின்படி இழுத்து சென்று விட்டு இதோ இருவரையும் எதிரெதிரில் நிறுத்தி வைத்திருக்கிறது. முதுமை என்பது காலம் எல்லோருக்கும் கொடுக்கும் தீர்ப்புதானே. அது பரிசாகவும் இருக்கலாம், சிலருக்கு தண்டனையாகவும் இருக்கலாம். லலிதாவின் மேல் அது தாண்டவமாடியது போல இருந்தது. வாடிய தாவரம் போல் உடல் பள்ளங்களான கன்னங்கள், சோர்வான உடல் மொழி. இன்னும் ஏன் வரவில்லை மரணம் என கால் தொட்டு கெஞ்சுவது போல சோகத்தின் முகம் அப்படியே உரித்து வைத்திருந்தது. ஏன் இப்படி ஆகிவிட்டாள் லலிதா? லல்லி, இங்கே வா, உட்காரு என கரும்புசார் கடை வாசலில் இருந்த திண்ணையில் தோழியை உட்கார வைத்து தானும் உட்கார்ந்தாள். 2 ஜூஸ் போடுப்பா என்ற சபர்மதியின். சென்னைக்கு எப்போ வந்த? நான் வந்து 15 வருஷமாச்சு. மகனுக்கு சென்னை மாற்றல் கிடைக்கவும் அவர் போய் சேரவும் சரியாக இருந்தது. ஊரில் தனியாக இருக்க வேண்டாம் என இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. சொல்லு லல்லி, எப்படிமா இருக்க என்றாள். நான் என துவங்கும் பொழுதே விம்பினாள். லலிதா, என்னம்மா சொல்லு, பிச்சைக்காரி போல எப்படி இருக்கேன் பார். ஏன் லல்லி இப்படியெல்லாம் பேசுற? உன் மகன் மாதவன் வீட்டில் தானே இருக்க. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? மகன் நல்லா பார்த்துக்கிறது இல்லையா? என்னை திருநாயை விட கேவலமா இருக்கேன் சபர்மதி. மதிப்பு மரியாதை இல்ல. மருமகள், பேரன், பேத்தி எல்லோருக்கும் என்னை பார்த்தால் அப்படி ஒரு அலட்சியம். முகம் கொடுத்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. பென்ஷன் பணத்தை முழுசா எடுத்துக்கிறாங்க. ஆனா சூடா ஒரு கப் காப்பி கொடுக்க ஒரு ஆள் இல்ல. என் பிழைப்பு பிச்சைக்காரியை விட கேவலமாக இருக்கு. ஏன் இன்னும் சாவு வரலைன்னு தெரியல. கரும்பு சாறு வந்தது. இந்தா, நல்லா ஜில்லுன்னு இருக்கு, உடனே குடி என தோழிக்கு கொடுத்து அவளும் மருந்தினாள். லல்லி, உன் கூட கொஞ்சம் பேசணும். பொறுமையா கேப்பியா? உன்னை தவிர யார் இப்படி என் மேல அன்பு காட்ட முடியும்? நீ சொல்லு என்றாள் சபர்மதி. நிலைமை புரிகிறது, ஆனால் இதை உன்னால் மாற்ற முடியும். ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். சில முயற்சிகள் பண்ண, அது போதும். சொல்லட்டுமா என்றாள் சபர்மதி. மரியாதை என்பது என்ன? பதவியால் வருமா? பணத்தால் வருமா? இல்லை பொருளால் வருமா? அது எப்படிதான் வரும்? ஆனால் அது நிலைத்திருக்கணும் இல்லையா? அதுக்கு நாம் சில முயற்சிகள் செய்யணும். என்னை பொறுத்தவரை மரியாதை என்பது நம் நடத்தையால் வருவது. நம் சொல்லை கேட்டு மற்றவர்கள் ஏற்று நடப்பதுதான் மரியாதை. அது அதிகார சொல்லாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நம் சொல்லால் உண்மையான பலன் இருக்கணும். அன்பின் அடிப்படையில் வருகிற சொல் அதிகாரத்தையே கொடுக்கும். அதிகாரத்தை விட நமக்கு சுயமரியாதை அதிகமாக கொடுக்கும். அன்பான சொற்களை பேச வைக்கணும். மற்றவர்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க நம் மேல் மதிப்பு கூடும். இத்தனை நாள் உழைத்தோம், நீ அக்கடான இருப்போம் என வீண் சோம்பேறித்தனத்தை விட்டொழித்தாலே போதும். உண்மையாக இருக்க நல்லுழைப்பை கொடுக்க நம் மேல் மரியாதை கூடும். அதுக்காக சின்ன வயதில் செய்த மாதிரி கல்லில் துணி தோய்த்து, அம்மியில் சட்னி அரைச்சு, உலக்கையால் கம்பு மாவு தயாரிச்சுன்னு நான் கஷ்டப்பட சொல்லலை. இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் இருக்கு. வேலைகளை பிரித்து செய்யும் பொழுது ஒருவர் செய்யும் வேலைகளின் அருமை அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் புரியும். இந்த தலைமுறைகளுக்கு தெரியாத எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதிரசம் செய்யலாம், கூடை முடையலாம், பழைய பட்டுப்புடவைகளை பேத்திகளுக்கு கொடுத்து ட்ரெண்டியாக கட்ட சொல்லி அழகு பார்க்கலாம். குறைந்தபட்சம் தொட்டி செடிகளாக கற்றாழை புதினான்னு வளர்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் பயனுள்ளவர்களாக இருக்கணும். லல்லி, என் பையன் எலான் மஸ்க் கம்பெனியில் வேலை செய்கிறான். அவர் சொல்லுவாராம், $1 மில்லியன் சம்பாதிக்கணும்னா உன்னால் பல மில்லியன் பேருக்கு பலன் இருக்கணும்னு. நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டாம். நீ சொல்கிற மாதிரி மதிப்பு, மரியாதை, அன்பு இதை சம்பாதித்தாலே போதும். அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும். நம் மைண்ட் செட் மாறணும். அவ்வளவுதான். சாரிம்மா, ரொம்ப நீளமாக பேசிட்டோனோ? இல்லை சபர்மதி, இப்போதான் நீ எனக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அர்த்தமாக பேசியிருக்க என்றாள் லலிதா. இப்பொழுதே வீட்டில் எனக்கான மதிப்பு மரியாதையை சரி செய்து கொள்ள நான் மெனக்கெடப் போகிறேன். பாய் சபர்மதி என லலிதா கிளம்பினாள். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
மன்னித்து விடுங்கள் நண்பர்களே, பல்வலி தொடர்பான சிகிச்சை எடுத்துள்ளேன். அதனால தான் சவுண்டு கம்மியாகவும் சில வார்த்தைகள் பிழையாகவும் உச்சரித்துள்ளேன். விரைவில் சரியாகிவிடும். நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.